தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமான சாதாரணமாக இடையிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு. அதாவது 2024 தேர்தல் அப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலுக்கு அப்புறம் நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்காது அப்படின்ற ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருந்தாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டு கொஞ்ச நாள்ல அவர் பாஜகவோட தமிழ்நாட்டு தலைவர் பதவியிலிருந்து விலக்கப்பட்டாரு அப்படின்றது ஒன்று இருக்கு. இந்த நிலையில் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இப்போ அண்ணாமலையோட பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் சீமான் மாறி இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா சீமானை சாதாரணமாக இடையிட வேண்டாம். 2026 தேர்தல் சாதாரண தேர்தல் கிடையாது. தமிழகத்தில் நாள்முளை போட்டி இருக்கும் தேர்தலை பார்த்து பல நாள் ஆகிவிட்டது. சீமான் அவர்களை யாரும் சாதாரணமாக இடைப்பட வேண்டாம். கொள்கைக்காக ஒரு மனிதன் தனித்து பலமாக இருக்கிறார். அதுதான் சீமானரோட பலம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் இப்ப சொல்லியிருக்காரு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. இதுக்கு முன்னாடி அண்ணாமலை சீமானவர்களை எப்படி எல்லாம் பேசினாரு அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு அண்ணாமலை இப்படி பேசியிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாருமே சீமானவர்களை ஈஸி எடை போட்டிருக்காங்க ஒரு காலத்துல. ஆனா இன்னைக்கு சீமானவர்களோட அந்த கொள்கைக்காக ஒரு மனுஷன் இப்படி நிக்கிறாரு, கொள்கை இல்லாத கூட்டம்லாம் வரும்போது ஒரு கொள்கைக்காக ஒரு மனுஷன் நிக்கிறாரு, அவர் ஜெயிக்கலாமே, அவர் வெற்றி பெறலாமே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர்களுக்கும் ஒரு நினைப்பு வருது. அதுக்கு காரணம் சீமானவர்களோட உழைப்பு மட்டும்தான். அந்த கொள்கையை அதை அவ்வளவு கெட்டியமா பிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இவ்வளவு கெட்டியமா திமுக திராவிட கழகங்கள் கூட விட்டு கொடுத்திருக்கு. ஆனா சீமானவர்கள் கொள்கையில என்னைக்குமே சீமானவர்கள் விட்டு கொடுத்ததே இல்லை. அது ரொம்ப கெட்டியா பிடிச்சிட்டு இருக்காரு சீமானவர்கள். அதனாலதான் சீமானவர்கள் வெற்றி பெற்று வந்துட்டு இருக்காரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எனவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.